ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சிக்கன் மந்திக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன், அதாவது நீங்கள் எதில் ரைஸ் செய்கிறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு காஞ்ச லெமன் ஒன்று சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா லெமனோட தோல் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடை ஒரு 4 வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு ஹோல் சிக்கன் நல்லா அது பெருசாக தான் கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கழுவி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரைஸ், இப்போ நான் 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை அந்த சிக்கனோட கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு ஒரு சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆனோடனே அந்த சிக்கன் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த தண்ணியில் ரைஸை சேர்த்து நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா ரைஸ் வேகட்டும். இந்த சிக்கன் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணோன்னா மீதி இருக்க நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா இருக்குல்ல, அதில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரைஸ் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனோடனே ஒரு தடவை பரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சு தம் போட்டிங்கன்னா மந்தி ரெடி ஆயிருங்க. இந்த சிக்கனை நம்ம சேலோ ஃப்ரை மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மந்தி ரைஸ் மேலே நம்ம சிக்கனை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்தி பிரியாணியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை நான் அந்த பிரியாணி மேலே கொட்டி அப்படி சர்வ் பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சட்னி ரெடி பண்ணுவாங்க. அதில் வெங்காயம், தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல், மல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக லெமனு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சட்னி ரெடி. இது கூட உப்பு, கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மந்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மந்தி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.